நண்பர்களுக்கு வணக்கம். ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகிறது. லஞ்ச் பாக்ஸுக்கு ஹெல்த்தியாக ஒரு காய் ரொம்ப ஈஸியாக தயாரிச்சிடலாம். பொட்டுக்கல்ல கடலை சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நான் காராமணியில் செஞ்சுருக்கேன். பீன்ஸ்லேயும் பண்ணலாம், அவரைக்காயிலையும் பண்ணலாம். நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான இந்த காய் குழம்பு, ரசம், தயிர் சாதம், எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். இந்த காயே கூட சாதத்தில் பிசைஞ்சுன்னு சாப்பிட்லாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக காராமணி கிடச்சிது. 300 கிராம் பொடியாக நறுக்கி எடுத்துட்டுருக்கோம். 6 சின்ன வெங்காயம் அதையும் நறுக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், பூண்டு ரெண்டுமே ஆப்ஷன் தான். நான் வெங்காயம் மட்டும் எடுத்துட்டுருக்கேன். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் ஜீரா, காரத்துக்கு தகுந்த மாதிரி காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்துட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் விடாத கோர்ஸாக அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, நறுக்கின வெங்காயத்தை கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிடுவோம். பூண்டு போடுறதுனா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தையும் போட்டு நறுக்கி வச்ச காயையும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு நல்லா சாஃப்டாக ப்ரெஸ் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போது மிக்சியில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்ததையும் இதோட கலந்து நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு திரும்ப மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தோன்னா உதிரியாக காய் ரெடி ஆகிடும். நல்ல ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் காய் ரெடி. தயிர் சாதம், சாம்பார், ரசம், எல்லா வெரைட்டி ரைஸ் குழந்தைகளுக்கு பிடிக்கும்னா இதையே சாதத்தில் கலந்து கொடுத்து ஒரு பச்சடியை பண்ணி கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.